வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீரமாமுனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் ஆனது எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தூத்துக்குடி. வீரமாமுனிவர் அவர்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகளை போற்றக்கூடிய வகையில் சிலையுடன் கூடிய மணிமண்டபமானது தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் புனித பரலோக மாதா ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு இந்த சிலையானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீடுகளில் சூரிய மேற்கூரை அமைக்க தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொருத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கற்பூரி தாக்கூர். 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது. இந்த விருதானது பார்த்தீங்கன்னா மறைந்த பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் சோஷலிச தலைவருமான கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. இவர் பீகாரின் சமஸ்திபூர் மாவட்டம் பிதோஜ்கியா கிராமத்தில் 1924ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் 1942ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இவர் 2 முறை பீகாரின் முதல்வராக பதவி வைத்திருக்காரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்து 1971ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை மற்றும் 1977ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்து 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் 2 முறை இவர் பீகாரின் முதல்வராக பதவி வைத்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பீகாரில் முழு மது விலக்கானது அமல்படுத்தப்பட்டது. மேலும் இவர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியதனால மக்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி காலமானார். தற்போது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி இவருடைய 100வது பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதின் சிறந்த ஆவண படப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டு கில் எ டைகர். 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதின் சிறந்த ஆவண படப்பிரிவுக்கான பரிந்துரை பட்டியலில் டு கில் எ டைகர் என்ற ஆவணப்படமானது இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதாவது 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆவணப்பட பிரிவுக்கு ஆஸ்கார் விருதுக்கு தி எலிஃபண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற ஆவணப்படமானது இடம்பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூப்மன் கில். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா BCCI ஆனது சில விருதுகளை வழங்கியுள்ளது. அதில் முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி மற்றும் முன்னாள் விக்கெட் கீப்பரான புரூக் என்ஜினியர் ஆகியோருக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதானது வழங்கப்பட்டது. மேலும் ஆண்களுக்கான சிறந்த கிரிக்கெட்டர் விருதானது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கு சூப்மன் கில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கும் 2020ஆம் ஆண்டுக்கு முகமது ஷமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பெண்களுக்கான சிறந்த கிரிக்கெட்டர் விருதானது தீப்தி சர்மா அவர்களுக்கு 2020 மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுக்கான விருதானது ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச உஷு அமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரோஷிபினா தேவி. சர்வதேச உஷு அமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனையாக இந்தியாவின் ரோஷிபினா தேவி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவைத்தில் நடைபெறும் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் ஆசிய தகுதி சுற்று போட்டியில் ராய்சா தில்லன் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளி.
ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் ஆசிய தகுதி சுற்று போட்டியானது பார்த்தீங்கன்னா குவைத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மகளிருக்கான ஸ்கீட் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ராய்சா தில்லன் அவர்கள் வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க. இதன் மூலம் இவங்க ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி வச்சிருக்காங்க. மேலும் இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனையான மகேஷ் சௌஹான் இவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் அணிகள் பிரிவில், அதாவது ஸ்கீட் மகளிர் அணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ராய்சா தில்லன், மகேஸ்வரி சௌஹான், கனிமத் ஆகியோர் அடங்கிய கூட்டணியானது தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மான்சிங். ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியானது ஹாங்காங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய வீரரான மான்சிங் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக மதங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பனி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய வல்லமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 23. ஜனவரி 23 ஆனது பார்த்தீங்கன்னா தேசிய வல்லமை தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினமானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வல்லமை தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பெண் குழந்தை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 24. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.